ஈஸ்வர் மேல சத்தியம், நான் எந்த காலத்திலையும் இந்த குடும்பத்தை விட்டு போக மாட்டேன். இது சத்தியம். கற்பகம், கற்பகம். வா வா வா, என்ன மழை. கற்பகம் வந்துட்டேன். கற்பகம், என்னங்க இது? கொடை எடுத்துட்டு போய் இப்படி நினைச்சிட்டீங்க? குட்டி 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 தூங்கிட்டு இருக்க, எழுப்பாதீங்க, அழ போற அப்புறம். இந்த ஸ்வீட். மழை குளிர் வேற. ரொம்ப வேலையா? ஆமாமா, நிறைய வேலை. வாழ்க்கையில் முன்னேறி பெரிய இடத்துக்கு வர வேண்டாம். ஏங்க இப்ப நம்ம இருக்கிறது பத்தாதா? போடி லூசு, இப்ப இருக்கிற நிலைமையே போறன்னு நினைக்கிறதுக்கு நான் பைத்தியக்காரனா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? என் ஃப்ரெண்டு கோவிந்தராஜன் ஒருத்தன் சின்ன சின்ன ரோடு கான்ட்ராக்ட் எடுத்துட்டு இருந்தவன் இன்னைக்கு திடீர்னு பெரிய பில்டர் ஆகி அசோசியேஷனுக்கே பிரசிடண்டா இருக்காண்டி. இத்தனைக்கும் அவன் சாதாரண கிராமத்தான். என் அறிவுக்கும் அனுபவத்துக்கும் நான் இன்னைக்கு பெரிய ஆளா இருக்கணும்டி. என் நேரம் சரியில்லை கற்பகம். பரவாயில்லைங்க, இதுக்கு ஏன் வருத்தப்படணும்? இருக்கிறத வச்சு நம்ம நிம்மதியா இருக்க முடியாதா? அடி பைத்தியக்காரி, இப்படி இருக்க முடியாது, இருக்க கூடாது. லைஃப்ல ஏதாவது சாதிக்கணும், பெருசா செய்யணும், பெரிய லெவல்ல வரணும், நிறைய சம்பாதிக்கணும். அதுதான் நான் பாம்பே போய் ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன். பாம்பே போறீங்களா? அவ்வளவு தூரம் போய் என்னங்க பண்ண போறீங்க? என்னடி நீ, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அங்க இருக்காரு, அடிக்கடி கூப்பிட்டுட்டே இருக்காரு. அங்க போய் ஏதாவது பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும், பெரிய ஆளாகணும். என்னங்க நீங்க? இத பாரு, இந்த மாதிரி ஏதாவது என்கிட்ட சொல்லி போ, சாப்பாடு வை.
ஏங்க இப்படி பண்ணீங்க? எதுக்காக என்ன இப்படி ஏமாத்துனீங்க? மும்பையில இன்னொரு கல்யாணம் பண்ண விஷயத்த எதுக்காக என்கிட்ட மறைச்சீங்க? இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? உங்களை நம்பிதாங்க 4 பிள்ளைகளை பெற்றிருக்கேன். இப்ப நான் என்னங்க பண்ணுவேன்? வாய மூடு. வாய மூடுன்னு சொல்றீங்களே, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு? இந்த பாரு, இத்தனை நாளா நான் மாசம் துட்டு அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கேனே, அது எப்படி வருது? அவளை கெட்டுக்கிட்டேன், அதனால வருது. அப்படிப்பட்ட காசு எனக்கு தேவையில்லைங்க. சுத்த 10ஆம் பசங்க தரமா இருக்கேடி. வாழ்க்கையில முன்னேறணும்னா சில விஷயங்களை விட்டு கொடுத்தாண்டி ஆகணும். இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை? புருஷனை எப்படிங்க விட்டு கொடுக்கறது? காசுக்காக நீங்க என்ன விட்டு கொடுப்பீங்களா? ஏங்க, இந்த குழந்தையோட முகத்தை பாருங்க. எங்களை ஏமாத்திடாதீங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுங்க. என்னடி சொல்ற? எதடி விட சொல்ற? எனக்கு இப்ப கல்யாணம் ஆகலடி. பாம்பேக்கு போனேன்ல, ஒரே வருஷத்துல கல்யாணம் ஆகி இது போல 3 குழந்தைங்க இருக்குடியாங்க. விட சொல்ற? அப்பா, பொம்பாய் போன புதுசுலயே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா ஆமா ஆமா. அப்போ இத்தனை வருஷமா நீங்க என்ன ஏமாத்திருக்கீங்க. இப்ப மட்டும் ஏதோ பெரிய உத்தமர் மாதிரி வந்து உண்மையை சொல்றீங்க. ஏய், வெட்டித்தனமா பேசாத. என் பேச்ச கேட்டேன்னு வச்சுக்க, காசு பணத்தோட நிம்மதியா வாழலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லைங்க. நான் மானத்தோட வாழணும். உங்க மாதிரி காசுக்காக எதையும் விட்டு தர முடியாது. டேய், அவ கோடீஸ்வரிடி. எனக்கு பணம் தான் முக்கியம். இந்த பிள்ளைங்களை அப்பதாண்டி கஷ்டம் இல்லாம வளர்க்க முடியும். கஷ்டம் இல்லாம வளர்க்க போறீங்களா? என்னங்க கஷ்டம் இல்லாம வளர்க்க போறீங்க? 10 நாள் இங்கே 10 நாள் அங்கேன்னு ஏமாத்திட்டு தெரியுறீங்க. பிள்ளைங்களுக்கு உங்க மூஞ்சி கூட மறந்து போச்சுங்க. நைட்டோட நைட்டு வர்றதும் போறதும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கேட்கும் போது வெக்கமா இருக்குங்க. நீங்க எல்லாம் ஒரு அப்ப, இப்படிப்பட்ட ஒரு அப்ப என் குழந்தைங்களுக்கு தேவையில்லைங்க. இந்த குழந்தைங்களுக்கு நான் தேவையில்லையா? வேண்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு அப்பா என் குழந்தைகளுக்கு வேண்டாம். 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சாவது என் பிள்ளைகளை நான் காப்பாத்துக்கிறேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். வா மஞ்சு. வேண்டாம், விடுங்க என் பிள்ளைய. என் பிள்ளைய தொடாதீங்க. மஞ்சு, நீங்க ஆசையா இந்த பிள்ளைக்கு வச்ச பேர் இல்ல, இனிமே அந்த பேரை வச்சு கூட இவளை கூப்பிட மாட்டேன். இவளுக்கு மட்டும் இல்லைங்க, இனி எந்த பிள்ளைக்கும் நீங்க வச்ச பேர் இருக்காது. இருக்காது. மாத்திடுவேன், மாத்திடுறேன். அப்போ இதெல்லாம் என் குழந்தை இல்லைன்னு சொல்றேன்? இல்லைங்க. வேற பொண்டாட்டி வேற குடும்பம்னு ஆனதுக்கு அப்புறம் இந்த குழந்தைங்க உங்களுக்கு எதுக்கு? இனிமே இந்த குழந்தைகளுக்கு அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. இது கற்பகம் குழந்தைங்க. சரி, உன் இஷ்டப்படியே கிடந்து நாசமா போ.
யார் சார் வேணும்? அம்மா வணக்கம்மா. இந்த வீட்ல கற்பகம்னு ஒருத்தங்க 20 வருஷம் முன்னாடி இருந்தாங்க. அவங்க இப்ப எங்க இருக்காங்கம்மா? 20 வருஷத்துக்கு முன்னாடினா யாருக்கு சார் தெரியும்? நாங்க இந்த வீட்டுக்கு குடி வந்து 5 வருஷம் தான் ஆகுது. ஓ, அப்போ இந்த வீடு கலிய பெருமாள் வீடு தானே? அதெல்லாம் இல்ல சார். இந்த வீடு 2-3 பேர்கிட்ட கை மாறிடுச்சு. நிறைய பேர் குடி வந்து போயிட்டாங்க. இப்ப இந்த வீட்டோட ஓனர் சொக்கலிங்கம். நாங்க வாடகைக்கு இருக்கோம். ஆமா, நீங்க யாரு? என்னென்னமோ கேக்குறீங்க? இல்லம்மா, நான் பழைய ஆளுங்களை தேடி வந்தேம்மா. அது சரி. கேட்காம கொள்ளாம நடு வீட்டு வரைக்கும் வந்துட்டீங்க. கிளம்புங்க சார். மன்னிச்சுக்கங்கம்மா. வந்துட்டார், வேற வேலை இல்லை. என்ன சார், சிட்டிக்கு வெளியில லேண்ட் எதுவும் பாக்குறீங்களா? இல்லையே, ஏன் கேட்குறீங்க? இல்ல, சிட்டியை விட்டு இவ்வளவு தூரம் வரீங்களே, அதான் கேட்டேன். வேற ஒரு வேலையா போறேன். அப்படியா? சரி. ஒதுங்குறனா பாருங்க, பரதேசி பையன். காது எதுவும் கேட்கலையே என்னமோ. என்ன கரமாந்திரமோ சார், நாட்டுல பல பேர் இப்படி ரோட்ல நடமாடி என்ன மாதிரி ஆளுங்களை தாலி அறுக்கிறானுங்க. ஏன்பா நீ ஏன் வண்டியை நிறுத்துற? இருங்க சார், அவனை யோ 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 பரதேசி, காது கேட்கல? காதுல என்ன பஞ்சா வச்சிருக்க? ஹார்ன் அடிச்சுட்டு வரல. ஏய், விடுப்பா. ஏன் நீ இப்ப இவர்ட்ட சண்டைக்கு போற? என்னென்ன சார், பாத்தீங்கல்ல, ஹார்ன் அடிச்சு ஒதுங்க மாட்டேங்கிறான். ஏய், சும்மா இருப்பா. ஏன் சார், வண்டி எல்லாம் எவ்வளவு ஸ்பீடா வந்துட்டு இருக்கு ரோட்ல? நடுவில் நடந்து வர்றீங்க, ஒரு ஓரமா போறதுக்கு என்ன? சார், நான் உங்க நன்மைக்காக தான் சொல்றேன். எதுவும் உடம்பு சரியில்லைங்களா? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நடு ரோட்ல போறது அபாயம்னு தெரியாதா? என்னோட நிலைமையில எது அபாயம் எது பாதுகாப்புன்னே தெரியல. ஓரமா போறது கூட அபாயமா இருக்கலாம், நடு ரோட்ல போறது பாதுகாப்பா இருக்கலாம். சார், நீங்க பேசுறது வினோதமா இருக்கு. நடு ரோட்ல நடக்க வேணாம்னு நீங்க சொல்றது எனக்கு வினோதமா இருக்கு. என்ன செய்யறது? ஓகே, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? I am Upendra, businessman and a classical dancer. கொல்கத்தால இருந்து வரேன். கல்கட்டால இருந்தா? அப்புறம் எப்படி இந்த ரோட்ல? எல்லா ரோடும் பூமி மேலே தானே சார் இருக்கு. சரி சார், என் கூட வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். ஆமா, சாப்பிட்டீங்களா? சாப்பாடா? அப்படின்னா என்ன சார் சொல்றீங்க? அதெல்லாம் மறந்து போச்சு. சரி, என் கூட வாங்க. சார், இவர் எதுக்கு சார் கூப்பிடுறீங்க? ஏய், சும்மா இருப்பா. நீ போய் வண்டி எடு. வாங்க சார், ப்ளீஸ். கல்கட்டால இருந்து வந்திருக்கேன்னு சொல்றீங்க. இங்க யாரை பார்க்கணும்? இங்க ஒருத்தரை பார்க்கணும். அவங்களோட அட்ரஸ் வச்சிருக்கீங்களா? நான் தேடி வந்தவங்களுக்கு நாளான்னைக்கு கல்யாணம். ஸோ மேரேஜுக்கு வந்திருக்கீங்க. அப்படி கூட வச்சுக்கலாம். புரியல. அவங்க என்ன கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணல, நானா தான் வந்தேன். ரொம்ப நெருக்கமானவங்க மேரேஜ்னா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது. போய் நல்லபடியாக வாழ்த்துட்டு வர்றதானே கரெக்டு. ஆனா நான் அதுக்காக வரல, அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக வந்திருக்கேன்.
ஏன் பொண்டாட்டி ரஞ்சினியை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அதான் அவன் என்ன பிரிஞ்சிட்டா. ஆனா என்னால அவளை மறக்க முடியல. ஒரு காலத்துல ஓஹோன்னு வாழ்ந்தவன், பிசினஸ்ல பெரிய புள்ளி. அதை விட கிளாசிக்கல் டான்ஸ்னா உயிர், விரும்பி கத்துக்கிட்ட கலை. பிசினஸ்ல எனக்கு இருந்த வேகம், டான்ஸ்ல எனக்கு இருந்த அதிகப்படியான ஆர்வம், இதெல்லாம் என் மனைவி மேல இருந்த ஈடுபாட்டை கொஞ்சம் குறைச்சிருச்சு. சோ எங்களுக்குள்ள ஒரு இடைவெளி ஏற்பட்டு பிரிவா மாறிடுச்சு. சார், அவ இத்தனைக்கு ரொம்ப நல்லவா. எங்களோடது லவ் மேரேஜ். சோ நாங்க பிரிஞ்சிட்டோம். அவ பிரிஞ்ச பிறகு என்னோட பிசினஸ்லயும் நான் தோத்து போயிட்டேன். அதனால நிறைய இழந்துட்டேன். முதல்ல மனைவி போனா, அப்புறம் பணம் போச்சு, தொழில் போச்சு, மரியாதை போச்சு, எவ்ரிதிங் கான், எவ்ரிதிங் கான். அதெல்லாம் பழைய கதை சார், சொல்றதுக்கே கஷ்டமான கதை. இப்போ என்னடான்னா ரஞ்சினிக்கு கல்யாணம்னு சொல்றாங்க. எனக்கு பிடிக்கல, அதான் நான் கிளம்பி வந்துட்டேன். அவளை பார்க்கணும், இந்த கல்யாணம் நடக்க கூடாது. சார், உங்க ஒய்ஃப் இங்க தான் இருக்காங்கன்னு உங்களுக்கு உறுதியா தெரியுமா? தெரியும், நல்லா தெரியும். இவ இங்க தான் இருக்கா. ரஞ்சனி மிருது பங்கஜலோச்சனி, ரஞ்சனி மிருது பங்கஜலோச்சனி.